எல்லா உயிர்களும் என் உயிரேன்னு உணர்ந்து வாழ்ந்த ஒருத்தரை பத்தி பேசணும்னா யார் நினைவுக்கு வருவாங்க? அது வள்ளலார் ஐயா தானே. ராமலிங்காடிகள் ஆன்மீகம் மட்டும் இல்ல, மனிதத்துவத்தையே வாழ்ந்த மகான். வள்ளலார் பிறந்தது எப்போ தெரியுமா? 1823 தைப்பூச நாள். தமிழ்நாட்டுல சிதம்பரம் பக்கத்துல இருக்கிற மருதூர் கிராமம். ரொம்ப சிறு வயசுலயே அப்பாவை இழந்தார். அதுக்கப்புறம் தாயாரோட வறுமையான வாழ்க்கை. ஆனா அதே நேரத்துல அவருக்குள்ள ஒரு விஷயம் அசாதாரணமா இருந்தது, தெய்வீக ஞானம். அவரு பெரிய பள்ளிக்கூடம் எல்லாம் போனாரா? இல்ல, ஆனா தமிழ், சைவ சித்தாந்தம், தேவாரம் எல்லாத்தையும் தானே கற்றுக்கிட்டார். அவரோட பாடல்கள் கேட்கும்போது இது மனித குரலா இறைவன் குரலா என தோணும். அதனாலதான் திருவருட்பா இன்னைக்கும் ஆன்மீக உலகத்துல ஒளியாக மாறியிருக்கு. வள்ளலார மற்ற சித்தர்களிலிருந்து வேறுபடுத்துற விஷயம் என்ன? ஒரே வார்த்தை, ஜீவகாருண்யம். அதாவது எந்த உயிருக்கும், மனிதன், விலங்கு, பறவை, யாருக்கும் பசி, வலி, துன்பம் வரக்கூடாதுன்ற அன்பு. அதனாலதான் பசிய தீர்க்காம யாரும் ஞானம் அடைய முடியாதுன்னு சொன்னார். 1865ல சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் தொடங்கினார். மதம், சாதி, வேதம் எதுவுமே முக்கியமில்லைன்னு சொல்லி ஒளியே கடவுள் அப்படின்னு உலகத்துக்கே ஒரு புதிய வழி காட்டினார். வடலூர்ல இருக்கிற சத்திய ஞான சபை பற்றி சொல்லாம விட்டா தவறு. அந்த சபையில சிலை இல்ல, விளக்கு மட்டும்தான். அது என்ன அர்த்தம்? கடவுள் உருவம் இல்ல, அவர் அருள் ஒளி. வள்ளலார் இறந்து விட்டாரா? அவர் சொன்னதே வேற, நான் இறக்கல, மறைகிறேன்னு. 1874ல அவர் அறை மூடப்பட்டது. அதுக்கப்புறம் அவர் காணாம போனார். இன்னைக்கும் அவர் உடல் ஒளியாக மாறினார்னு நம்புறவர்கள் இருக்கிறாங்க. இன்றைய காலத்துல வள்ளலார் நமக்கு என்ன சொல்றார்? பசியை பாரு, துன்பத்தை பாரு, உயிரை நேசி. ஆன்மீகம் என்பது கோவிலுக்குள்ள இல்ல, கருமைக்குள்ள இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படியான தமிழ் ஆன்மீக வாழ்க்கை தத்துவ வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.